மீண்டுமாய் இந்த மாலையில உங்களோடு கூட ஒரு சின்ன வேத ஆராய்ச்சிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றேன். ஒருவேளை இஃப் யூ ஜஸ்ட் கோ பேக், போன தடவை நம்ம பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, காட்ஸ் கிரேஸ் வாஸ் சஃபிஷியன்ட் டு மீ, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி கர்த்தர் சொல்வதை நாம் அழகாய் ஆராய, அதை குறித்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ரெண்டாவது, அதுக்கு முன்பாக பிலேயாமுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு 1 ராஜாக்கள் 17, 18, 19 இந்த 3 அதிகாரத்திலிருந்து எலியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில அனுபவங்களை நாம் படித்துக் கொள்ள முற்படுவோம். We learn from 1 Kings, 2 Kings, 1 Kings chapter 17, 18 and 19 chapter. சரி, இதை படிக்கும் போது நாம் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார் என்று சொல்லி நாம் நம்புவோம். ஆண்டவருடைய சத்தத்திற்காக காத்திருப்போம். God will speak to us through the scriptures. சரி, நான் சொன்ன மாதிரி எலியா ஒரு டிராமாட்டிக் கேரக்டர். அவனுடைய வாழ்க்கையில இந்த 3 அதிகாரங்களிலே நடக்கிற சம்பவங்களை யோசித்து பார்க்கும்போது, அதை ஓபன் பண்ணி வாசிக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா we cannot keep it down. It takes on to the next chapter, next chapter, next chapter. அப்படியாக நம்ம அவ்வளவு அழகாய் இந்த சம்பவங்கள் ஒன்றுக்கொன்று ஒன்று முடிந்து அடுத்தது எப்படி அவன் கடவுளோடு இருக்கின்றான், எப்படி கடவுள் அவனுக்கு எல்லா காரியங்களையும் செய்கிறார் என்று சொல்லி நாம் அழகாய் படித்துக் கொள்ள முடியும். சரி, இன்னைக்கு இந்த 19வது அதிகாரத்திலிருந்து முதல் 5 வசனத்திலிருந்து ஒரு சில உண்மைகளை நாம் படித்துக் கொள்ளலாம். ஆனால் we will be also looking into chapter 17 and chapter 18. 1 ராஜாக்கள் 17, 18, 19 நாம் திறந்து வைத்துக் கொள்ளலாம். எலியா அப்படின்ற வார்த்தைக்கு அவனுடைய பேருக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, யாவே இஸ் மை காட், யெகோவா என் தேவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுதான் எலியாவினுடைய வாழ்க்கையில் எலியாவினுடைய பேருக்கு அர்த்தம். சரி, எலியாவினுடைய மினிஸ்ட்ரியை பார்க்கும்போது, இந்த பேக்ரவுண்டை படிக்கும்போது, இது இஸ்ரவேல் யூதா இந்த நாடுகளிலே இட் வாஸ் எ வெரி குரூஷியல் டைம். சரித்திரத்தின்படி ரொம்ப கருகலான ஒரு சூழ்நிலைகளில் யூதாவும் இஸ்ரவேலும் இருந்த நாட்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, என்ன காரணம் சொன்னா, ஆகாப் அப்படின்ற அரசன் என்ன பண்ணுகின்றான், ஆகாப் பாகாலின் சிலை வணக்கத்திற்கு இஸ்ரவேலை வழிநடத்தி விட்டான். ஆஸ் எ கவர்மெண்ட் அவங்க என்ன செய்தாங்க, அபிஷியலா என்ன செஞ்சிட்டாங்க, தே சப்போர்ட்டட் ஐடால்ட்ரி. கவர்மெண்டாகவே இஸ்ரவேலின் ராஜாவாகவே அவன் என்ன செய்கின்றான், பாகாலுடைய வழிபாடுகளுக்கும் பாகால வர்ஷிப் பண்றதற்கும் அதை ஆராதிப்பதற்கும் அவன் வழி உண்டு பண்ணி விடுகின்றான். இது அங்க நடந்த ஒரு பெரிய துர்பாக்கியமான சூழ்நிலை. அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையில எலியாவினுடைய வாழ்க்கை அங்கே உள்ள வருகின்றது. எலியாவினுடைய மினிஸ்ட்ரி ஸ்டார்ட்ஸ் தேர். அவனுடைய பேர் என்ன, யெகோவா என் தேவன், யாவே இஸ் மை காட். சரி, அப்படி எலியா உள்ள வரும்போது இந்த இக்கட்டான கருகலான ஒரு ஏமாந்த சூழ்நிலையில மக்கள் இருக்கும்போது, ஆகாபினுடைய ஆட்சியில he becomes a very dominant spiritual force. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சிலை வணங்கத்திற்கு மடங்கி விட்டார்கள். ஒரே ஒரு இடத்துல வாசிக்கின்றோம், இன்னும் 7000 பேர் மட்டும் எனக்காக பாகாலுக்கு முன்பாக வணங்காதவர்கள் இருக்கிறார்கள் என்று வாசிக்கின்றோம். ஆனா மற்ற எல்லாருமே அந்த சிலை வணக்கத்துக்கு அடிபட்டு அவர்கள் யெகோவாவை தொலைத்து விடுகின்ற சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட ஒரு இட் இஸ் அ டார்க் சிச்சுவேஷன். அப்படி இருக்கும்போது இவன் எலியாவினுடைய வாழ்க்கை உள்ளே வருகின்றது. யெகோவாவை ஆதரிப்பது அடியோடு அழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. The true God must be completely eliminated. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எலியா உள்ள வருகின்ற சூழ்நிலை. ஒருவேளை இன்னைக்கு நாம் பார்க்கின்ற இந்த தீர்க்கதரிசிகளுக்கும் அவர்களுக்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில கடவுளுக்கு அடிபணிந்து கடவுளுடைய முகமாய்
கடவுளுடைய வார்த்தையை துணிந்து எடுத்து சொன்ன மக்கள் எலியாவை போன்றவர்கள். He was a very very prominent spiritual force. ஒரு பிரத்யேகமாய் ஆன்மீக எழுச்சிக்கு ஆண்டவர் உபயோகப்படுத்தின ஒரு நபர் எலியா. இது மோசேக்கு இவனை கம்பேர் பண்ணலாம். He was a very good prophet. சரி, இப்படி வாசிக்கும் போது 17வது அதிகாரத்துல அதுதான் இந்த இந்த பாகாலுடைய சிலைகளுக்கு முற்படுகிறார்களே, வணங்க முற்படுகிறார்களே, இதை எப்படியாவது இதை நகர்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஆகதான் he becomes a dominant spiritual force. உள்ளே வரும்போது 17வது அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? that is the preparation of the event. அதாவது என்ன நடக்கின்றது? பாகாலிருந்து எப்படியாவது இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுக்க வேண்டும், யெகோவாதான் தெய்வம் அப்படின்றதை உணர்த்த வேண்டும் அப்படின்ற அந்த ஆதங்கத்தோடு இவன் என்ன செய்கிறான்? இந்த தீர்க்கதரிசன ஊழியத்திலே இறங்கி விடுகின்றான். 17வது அதிகாரத்திலே 1வது வசனத்துல ரொம்ப பாயிண்ட் பிளாங்கா he speaks. கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாப்பை நோக்கி, யாரையும் பார்த்து குறுக்கு வழியெல்லாம் வரல, he confronted very straight. ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கின்றேன் அப்படின்னு சொல்றான். So the start itself is not very easy for him. He proclaims a drought. ஒரு பஞ்சம், கொடிய பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப பாஸ்டா எடுத்து சொல்றான். ஆனா he is unlike the prophets today. இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு லாபகரமா இருக்கிற காரியங்களையும் எடுத்து சொல்கிற ஒரு சூழ்நிலைக்கு இந்த பெண்டலும் அப்படி ஸ்விங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எலியாவினுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ரொம்ப பகிரங்கமா என்ன சொல்கின்றான்? என்னுடைய வாக்கின்படியே அன்றி, unless I pronounce my word is important. ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் சொன்னா 17வது அதிகாரம் 1வது வசனத்தின் கடைசியில் என்ன வாசிக்கிறோம்? நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கின்றேன். ஆக எலியாவினுடைய வார்த்தை அவரால் சாரமற்றப்பட்ட வார்த்தைகள், யெகோவாவால் கொடுக்கப்பட்ட வார்த்தை. He is just a representation of யெகோவா. ஆக இவ்வளவு தைரியமாய் இதை சொல்லுகின்றான். சொன்ன உடனே நீங்க மீண்டும் மீண்டும் வாசிப்போம். என்ன வாசிப்போம்? கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி அப்படின்னு சொல்லி. ஆக முதலாவது அற்புதம், அங்க 3 அற்புதங்கள் அந்த 17வது அதிகாரத்துல நடக்குது. முதலாவது அற்புதம் என்ன? எங்க அதாவது 4வது வசனம், அந்த ஆற்றின் 3வது வசனம், கேரி தாற்றண்டையில் ஒளிந்து கொண்டு. அவன் என்ன சொல்றாரு? You will have to move away from this place. அங்க போய் ஒளிந்து கொண்டு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன வாசிக்கணும்? நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. காகங்களை உனக்கு அனுப்புவேன். காகம் அவனுக்கு the crow, the raven is feeding the prophet. காகம் என்ன கொண்டு வருகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனுக்கு அப்பம், அவனுக்கு இறைச்சி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். இறைச்சியை பார்த்தாலே காகம் சாப்பிட்ரும். பட் God beautifully orchestrates a plan. அவனுக்கென்று ரொம்ப தெளிவாய் ஒரு காரியத்தை செய்து அந்த இடத்துல அவனுக்கு போஷிக்குது. அப்புறம் என்ன ஆகுது? அந்த கீரி தாற்றும் என்ன ஆயிடுச்சு? இந்த பஞ்சத்தின் நிமித்தம் தண்ணி வத்தி இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கின்றார்? சாரிபாத் விதவையை போய் பார்க்க சொல்கின்றார். He was introduced that widow from Saribat. அங்க போனா என்னாச்சு? அங்க அவளை போய் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பரிதாபமான சூழ்நிலையில ஒரே ஒரு அப்பத்திற்கும் எனக்கும் என்னுடைய பையனுக்கு மட்டும் இருக்கு, இதை உண்டு நாங்கள் சாக தயாரா இருக்கிறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல அவன் என்ன சொல்கின்றான்? நீ முதலாவது வீட்டுக்கு போயிட்டு இந்த முதலாவது அந்த இருக்கிற மாவுல எனக்கு முதலாவது அப்பத்தை கொண்டான், அந்த எண்ணெயை உபயோகப்படுத்தி எனக்கு கொண்டு வா, பின்பு அப்படின்னு சொல்லி இதை கொண்டு வர சொல்கின்றான். அவ்வளோ என்ன சொல்கின்றான்? நான் இது ஒண்ணுதான் இருக்கு, இதை செட்டு சாகணும்னு. பட் do as I say அப்படின்னு சொன்ன உடனே அவளும் கீழ்ப்படுகின்றாள். அப்புறம் வாசிக்கின்றோம், இந்த 3.5 வருஷம் தீண்டும் மழை
வருகிற வரைக்கும் அந்த அப்பமும் எண்ணெயும் குறையவில்லை என்று சொல்லி வாசிக்கின்றோம். அதற்கப்புறம் மூன்றாவது இன்னொரு அற்புதம் நடக்குது. 20வது வசனத்துல அவளுடைய அந்த சிறிய பையன் இறந்து விடுகின்றான். அப்போ எலியா கர்த்தரை நோக்கி புலம்புகின்றான், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கின்றான். என்ன சொல்கின்றான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் முகம் குப்புற விழுந்து என்ன பண்றான்? சொல்றபடி செய்யறான். அவனுக்கு திருப்பி உயிர் வந்துடுது. அவனை கொண்டு போய் கையில கொடுத்துடுறான். So all these are 3 important miracles. இது எதற்கு? பாகாலை இடத்திலிருந்து மக்களை எப்படியாவது வேர் பிரித்து இஸ்ரவேலுடைய யெகோவாவை நம்ப வைக்க வேண்டும் அப்படின்ற இதற்கு this is ஸ்டார்டிங் இன்சிடென்ட். சரி, இது முடிச்சுட்டு அடுத்தது 18வது அதிகாரத்துக்கு வருகின்றோம். அதுக்கு முன்பாக இன்னொரு காரியம் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். பாகால் அப்படின்ற தெய்வதைக்கு they worship, Baal is known as the god of weather, god of sky. அதாவது வான மண்டலத்துக்கும் இந்த சீதோஷ்ண சூழ்நிலைகளுக்கும் இந்த வெதர் கிளைமேட் இது எல்லாத்திற்கும் யார்தான் தெய்வமாம்? பாகால் தெய்வம் என்று சொல்லி அவர்கள் கொண்டாடுவார்கள். அப்படி இவர் தான் நமக்கு மழையை கொடுப்பாரு, இவர் தான் இந்த வெதரை கண்ட்ரோல் பண்றவரு, வான மண்டலங்கள் அவரை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுகிற அர்த்தம் உள்ள இந்த 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 பாகாலுக்கு எதிராய் நான் சொன்னால் வழிய வானம் திறக்காது, மழை பெய்யாது. You see what a opposite it is. பாகாலை வணங்குவதே மக்கள் என்னன்னா, he is a god of weather. வான மண்டலங்கள், he was a god of skies. ஆனா இங்க யெகோவாதான் தெய்வம் அப்படின்னு சொல்வதற்கு ஆப்போசிட்ல இருந்து இப்படி ஆரம்பிக்குது. 17வது அதிகாரத்துல முடியுது. 18வது அதிகாரத்துக்கு வரும்போது அதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஈவென்ட். 18 த ஹை மார்க் அண்ட் த கிளைமேக்ஸ். இது நல்லா நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். 18வது அதிகாரம் 21வது வசனம் நான் வாசிக்கிறேன். 18:21 அதுல என்ன வாசிக்கின்றோம்? அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. They were afraid. ஏன்? எல்லாரும் யெகோவாவை விட்டு விட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஆகாபினுடைய தலைமையில கவர்மெண்டே அதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, இந்த அரசாங்கமே அதுக்கு உதவியா இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து விட்டார்கள். ஆக என்ன பண்றான்? எல்லாரையும் கூப்பிட்டு பகிரங்கமாய் பேசுகின்றான். எப்படி பகிரங்கமாய்? ஆகாபை குறித்து நான் சொன்னால் வெளிய திருப்பி என்ன செய்யாது? மழை பெய்யாது, உங்களுக்கு பஞ்சம் இங்கெல்லாம் அழிய போறீங்கன்னு சொன்னானோ அப்படி பகிரங்கமா மக்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் முன்னால he makes it very clear. ஏன் இந்த குந்தி குந்தி நடக்கிறீங்க? டுடே கம் டு a decision அப்படின்னு சொல்லுகின்றான். சொல்லிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா 37ஆம் வசனத்துல இந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள்லாம் என்ன பண்றாங்க? அவங்க பாட்டுக்கு ஆடுறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. இதுக்கு மத்தியில் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனுக்கு இந்த சான்ஸ் வரும்போது, when his chance came to really prove God, அவன் என்ன பண்றான்? 37ஆம் வசனத்துல கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அடியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். a very promising prayer. Hear me Lord, hear me Lord. அதுக்கப்புறம் 38ல வாசிக்கிறோம், அக்கினி இறங்கினது அப்படின்னு சொல்லி வாசிக்கின்றோம். இது 18வது அதிகாரத்துல நடக்குது. 18வது அதிகாரத்துல 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளை இவன் கொன்று விடுகின்றான். The ratio is between 1 versus 450. அவன் என்ன ப்ரூவ் பண்றான்? With God, with Yahweh, one is majority அப்படின்னு ப்ரூவ் பண்றான். அருமையான சகோதரனே சகோதரே, இந்த மாலையில நீங்களும் நானும் பல சூழ்நிலைகளுக்கு, பல இக்கட்டான பகுதிக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஒருவேளை there is a difficulty in my job. நான் எதிர்பார்த்த காரியம் எனக்கு நடக்கவில்லை.
மை பிரேயர்ஸ் ஆர் unanswered. ஐயோ அப்படின்ற ஆதங்கத்தில் தள்ளப்பட்டு விட்டேன். கடவுளுக்கு எனக்கும் துணை உண்டுதான். ஆனா இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில God helps Elijah to prove that with one God is majority. With God one is majority. நானும் கடவுளும் அப்படின்னும் போது 450 என்ன 4500 பேர் வந்தா கூட we are on the victorious side அப்படின்றத ரொம்ப தெளிவா எடுத்துக்கிறான். சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு 19வது அதிகாரத்துக்கு வரும்போது இன்னைக்கு 19வது அதிகாரத்துல இருந்து அவனுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு சில காரியங்களை படிக்க முற்படுகின்றோம். இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் ஆயிடுச்சு. 19வது அதிகாரத்தில் வரும்போது முதல் 5 வசனங்களையும் நான் வாசிக்க ஆசைப்படுகின்றேன். எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தால் கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார்கள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வராந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கணும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். நல்லா கவனிங்களேன். இந்த 17-18 வாசிக்கும் போது அற்புதத்துக்கு மேலாக அற்புதம். அவன் எதையும் ஒழிக்காமல் பகிரங்கமாய் பேசினவன். இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா திடீர் என்று சொல்லி 19வது அதிகாரத்துக்கு வரும்போது அவனுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா, இருள் அவனை ஆட்கொள்கின்றது. இருளான சூழ்நிலை, ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்கு அவன் பாதகமாய் விடுகின்றான். சோதனையை மேற்கொள்ளாமல் இருளுக்கு இடம் கொடுத்து விடுகின்றான். ஒருவேளை நம்மிலே இன்னைக்கு சற்று ஆழமா யோசித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கின்றோம். நம்மளுடைய கிறிஸ்தவ அனுபவம், நம்மளுடைய ஊழியம், நம்மளுடைய சபை, எனிவேர், நம்மளுடைய ஃபேமிலி, இது எல்லாத்திலையும் ஆண்டவருக்காக தான் நான் எல்லாம் செய்தேன். இப்படி செய்து கொண்டிருக்கிற போது கூட there can be dark hours, there can be times of darkness which will capture you and me. சுகமாய் இருந்தேன், திடீரென்று சொல்லி சுகவீனம். நன்றாய் வாழ்ந்து வென்றோம், ஆனால் திடீரென்று சொல்லி ஒரு இழப்பு. இப்படிப்பட்ட I was walking close with God. I was doing job for him. I was intact with him. அவரோடு நெருங்கி பழகினேன். இதெல்லாம் நான் சொல்லலாம். ஆனா there is all possibility for darkness to capture our soul. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இவனை குறித்து சற்று ஆழமாய் நாம் படிக்கலாம். சரி, முதலாவது, where is this darkness found? எங்கே இந்த இருள் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சுலபமான பதில் என்ன தெரியுமா? such a man, அத்தகைய மனிதனிடத்தில். அத்தகைய மனிதன் அப்படின்னா யாரு? எத்தகைய மனிதன்? உயர்ந்த மனிதன், வைராக்கியமான தீர்க்கன், a spiritual giant, தேவனுக்காக துணிந்தவன், சாதித்தவன். ஆனா there is dark hours in his life. Where is it found? It is found in such a man. It is found in such a man. இன்னைக்கு நீங்கள் நானும் நிறைய கேள்விப்படுகின்றோம் அல்லவா? காரணம் என்ன? ஒரு சின்ன சோதனையை சகிக்க தவறி போவது, அல்லது ஏதாவது ஒரு ஓரத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் உங்களையும் என்னையும் வந்து தாக்க முடியும். அதற்கு அடிபணி விடுறது, அல்லது நம்மளுடைய எண்ணங்களுக்கு அடிமையாகி ஆண்டவரை விட்டு தூரமாய் போகின்ற சூழ்நிலைகள். பைபிள்ல we have examples. 3 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம், சும்மா வாசிக்க போகிறோம். ஒன்னு சங்கீதம் 55 4, 5, 6 வசனங்கள். இந்த சங்கீதம் 55ல தாவீது என்ன பண்ணுகின்றான்? ரொம்ப தெளிவாய் இதை குறித்து எழுதுகின்றான். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகின்றது.
டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ளாக இந்த டிப்ரெஷன், இந்த டிஸ்டர்ப் நேச்சர் வரும்போது, we have spiritual giants who have underwent that. ரொம்ப அழகா எழுதுறான். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்தின் மேல் மரணத்திகில் என் மேல் வீழ்ந்தது. இன்னும் நான் ஏன் வாழ்கின்றேன் அப்படின்ற கேள்விக்கு நான் அடிமையாகி விட்டேன். பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். He wants to run away from the situation. என்ன சிச்சுவேஷன்? 2வது வசனத்தை வாசிக்கும் போது, எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும் சத்ருவினுடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கன் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். அவர்கள் என் மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். சவுலுடைய ஆட்கள் இவனை துரத்தி வந்து அடிக்க முற்படும் போது இப்படியாக எழுதுகின்றான். டேவிட் அண்டர்வென்ட் தட். எரேமியா 9வது அதிகாரம் 2வது வசனம். எரேமியா 9வது அதிகாரத்துல எரேமியா என்ன எழுதுகிறார்? வனாந்தரத்தில் வழிபோக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவ்விடத்தில் இராதபடி போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விபச்சாரரும் துரோகிகளின் கூட்டமாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எழுதுகின்றான். He expresses deep sorrow and he wants to withdraw from people, run away from them. என்ன கேட்கிறான்? If there is a lodging place in the desert, நான் தங்க தாபரிக்க எனக்கு ஏதாவது இந்த வனாந்தரத்தில் ஒரு இடம் இருந்தா கூட போதும். Unfaithful, treacherous peopleோட வாழ முடியல அப்படின்னு சொல்லி he wants to run away. யோனா 4வது அதிகாரம் 3வது வசனம். இங்கே ரொம்ப விசேஷமானது. அது 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் அப்படின்னு சொன்னான். இவன் ரொம்ப வித்தியாசமா பேசுறான். அவன் நினிவே ரட்சிக்கப்படுவதை, நினிவேயினுடைய ஆட்கள் தெய்வத்திடம் திரும்புவதை அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. என்ன புரிந்து கொள்கின்றோம்? தன் எண்ணத்துக்கு மேலாக, கடவுளுடைய எண்ணத்துக்கு மேலாக தன் எண்ணத்தை வளரவிட்டு, ஐ வாண்ட் நினிவே டு பி டெஸ்ட்ராய்ட். ஆனா கடவுள் என்ன சொல்கின்றார்? அந்த மக்களையும் நான் தான் சிருஷ்டித்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை he wants to run away from God. இது வேதத்திலே நாம் திருப்பி திருப்பி பார்க்கின்றோம். ஆனா எலியாக்கு வரும்போது, எலியாவை குறித்து வாசிக்கும் போது, எலியாவினுடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமான வாழ்க்கை. 17வது அதிகாரம் 18, 19 வாசிக்கும் போது நான் ஒரு சில வசனங்களை நான் எடுத்துக்காட்ட ஆசைப்படுகின்றேன். ஆனா எலியாவின் வாழ்க்கையெல்லாம் இப்படி ஆச்சு, இப்படி டார்க்னஸ் வந்துருச்சு. Where was it found? It was found in such a man. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பெருத்த விசுவாசி, அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜெயண்ட், விசுவாசத்திலே ஆழமாய் வேறுவன், கடவுளோடு நடைபழகினவன். இவனை பற்றி வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 15வது வசனத்துல என்ன வாசிக்கின்றோம்? 18:15 இன்றைக்கு அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கின்றேன். இது யார் போய் சொல்கிறான்? இவன் திருப்பி அங்கிருந்து வந்துட்டு ஒபதியாட சொல்றான், நான் ஆகாப பார்க்கணும்னு. அப்போ ஒபதியா என்ன சொல்றாரு? இல்ல உங்களை பார்த்தாலே கொன்றுவான், அவனதான் தேடிட்டு இருக்காங்கன்னு. அப்ப ரொம்ப தெளிவா சொல்றான், சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும் நான். வாட் அ ஸ்டேட்மெண்ட்! சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும் நான். இட் வாஸ் நாட் an empty claim. இன்னைக்கு நிறைய பேருக்கு கடவுளோட தொடர்பு இல்லாம, நான் கடவுளோடு வாழ்கின்றேன், கடவுள் எனக்கு அதை உணர்த்தினார், அதை நான் சொல்ல சொன்னார், இப்படி பேசுகிற கும்பல் பெருகிவிட்டது. பட் ஹியர் ஃபார் எலைஜா இட் வாஸ் நாட் an empty claim. சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும் நான். வெரி கிளியர். அப்புறம் பாருங்க 17-18 வசனத்துல, ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கணங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான்.
அவனும் பாயிண்ட் பிளாங்கா பேசுறான். அப்போ 18ல பதில் சொல்றான் பாருங்க. அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிற நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாரும் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீர்கள். Very clearly he states, it's not because of me, you are the reason. இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டவரை மெய்யாய் பின்பற்றுவதை விட்டு நகர்ந்து போயிருப்போம் என்றால், ஒருவேளை கலங்கடிக்காம படாமல் இருப்போம் அப்படின்னு சொன்னா, இட் இஸ் காட்ஸ் கிரேஸ். இந்த மாலையில we will have to turn to God. ஆண்டவரே அப்படின்னு சொல்ல நம்ம முற்படணும். இது அங்க வாசிக்கின்றோம். அப்புறம் பாருங்க, 18வது அதிகாரம் 36வது வசனம். அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும், இதான் ரொம்ப முக்கியம், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். He knew God very intimately. He didn't have a wrong claim. ஒரு empty claim இல்ல. என்ன சொல்றான்? 18:15 கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் நான். இங்க பாருங்க, 18ல 36ல நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்கின்றேன். இது உங்களுக்கும் எனக்கும் வருகிற ஒரு பெரிய சவால். Can we tell like this? Can we tell like this? ரொம்ப பகிரங்கமா சொல்றான். அப்புறம் பாருங்க, 21-22 18வது அதிகாரம் 21-22 கரேஜியஸா பேசுறான். நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி இருப்பீர்கள், கர்த்தர் தெய்வம்னா என்னை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம்னா என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா பேசிட்டு 22ல, அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் மீதியா இருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். அப்ப கூட அவனுக்கு பயமே வரல. I am one, but you have 450 people. அங்கதான் அவன் ப்ரூவ் பண்றான். With God one is majority அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இந்த மாலையில இவன் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவன், கடவுளோடு ஒன்றித்து வாழ்ந்தவன். He had courage. கடவுள் கொடுத்த தைரியத்திலே பகிரங்கமாய் பேசினவன், ஜெபம் பண்ண வல்லவன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வீட்டுல வாசி பாருங்க, 17-18 வசனம் வாசிக்கும் போது, நம்மை போல எலியா ஒரு மனிதன் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினாலே கடவுள் என்ன மழையை நிறுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். He was not only a prophet, he was a prayerful man. ரொம்ப தெளிவா ஜெபம் பண்றான். இங்க வந்து hear me Lord, hear me Lord அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல பகிரங்கமா கேட்கின்றான். கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கின்றார். இது this is what, where this is found, it is found in such a man. ரொம்ப அத்தகைய மனிதனிடத்திலே ஒரு பெருத்த விசுவாசி, ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிறவன், intimate with God, கடவுளை அறிந்தவன், கடவுளால் கொடுக்கப்பட்ட தைரியத்தோடு பேசுகிறவன். அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையிலே there can be dark hours. சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நீங்கள் நானும் எவ்வளவு ஜாக்கிரதை எவ்வளவு இருக்கணும் எனலாம். எலியாவை போல, அல்லது போன வாரம் பவுல் அவ்வளவு நெருங்கி ஆண்டவரத்தில் வாழ்கின்றான். பவுல் அவனை பார்த்து இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போதெல்லாம் என்னிடத்திலே திரும்ப, என் கிருபை உனக்கு போதும் சொல்கின்றார். இன்னைக்கு நீங்கள் நானும் எலியாவை போல we will have to be very cautious. அவர் காஷியஸா இருந்தான். நம்ம வந்து எலியாவோடு நம்மளை ஒத்து பார்க்க கூட முடியாது. we have to be very very careful. ஆண்டவரே, எல்லா நேரமும் நீர் என்னை ஆட்கொள்ளும். சரி, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட நேரத்துல இது நடக்குது? such a moment, such a man அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எத்தகைய மனிதன், அத்தகைய மனிதன், ஒரு பெரிய விசுவாசி. எப்படிப்பட்ட நேரம், எந்த தருணம் இது? நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த தருணம் எப்படிப்பட்ட நேரம்? கடவுளோடு நடைபழகின்றான், கடவுளோடு பேசுகின்றான், இவனுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கின்றான். 2 காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த 2ல முதலாவது வந்து எவிடன்ஸ் ஆஃப் காட் ஒர்க்கிங் வித் ஹிம்.
பாருங்க, நாம் செய்யறது எல்லாத்துலயும் கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார் அப்படின்ற ஒரு ஒரு எவிடன்ஸ் நமக்கு இருந்துச்சுன்னா அதை போல ஒரு சத்துவம் ஒன்றுமே இல்லை. இன் மை டிசிஷன் காட் இஸ் தேர். இன் மை டர்னிங் திஸ் சைட் காட் இஸ் தேர். நான் பேச போகிற இந்த வார்த்தைகளே காட் இஸ் தேர் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் இருக்குன்னு சொன்னா ஒரு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா எலியா கிணத்துமாச்சு, அது நடந்துச்சு. எவிடன்ஸ் ஆஃப் காட் ஒர்க்கிங் வித் ஹிம், டீமிங் அப் வித் காட். கடவுளோடு சேர்ந்து டீம் பண்ணி ஒர்க் பண்றான். 17வது அதிகாரம் 4-6 வசனங்கள் நல்லா கவனிங்க. அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி நீ அங்க போன்னு சொல்லிட்டார் கேரித்தார் தண்டைக்கு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களை கட்டளையிடுவேன். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தார்த்தேனிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். இசை கடவுள் போக சொல்ற இடத்துக்கு போனா கடவுளோட டீம் அப் பண்றதுனால காட் ஒர்க் வித் ஹிம். அப்புறம் பாருங்க, 17வது அதிகாரம் 14-16 வசனம். 14-16ல கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொல்றான். அதே போல அப்படி ஆச்சு. 18வது அதிகாரத்துல 38வது வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலின் தண்ணீரையும் நக்கி போட்டது. So there is very clear evidence that God was working with him. எப்படிப்பட்ட மகன்? உயர்ந்த விசுவாசி, தீர்க்கன், சாதித்தவன். எப்படிப்பட்ட நேரம்? அவரோடு ஒன்றித்து வாழ்கின்ற ஒரு நேரம். அவரும் எலியாவும் இணைந்து செயல்படுகின்ற வேலைகள். When he was working along with God, teaming up with God. அத்தகைய நேரத்தில் in spite of all these things, dark covers fell on him. ரெண்டாவது பார்க்கிறோம், experienced of answered prayers. இவன் ஜெபம் பண்றதுக்கெல்லாம் பதில் கிடையாது. 18வது அதிகாரம் 37வது வசனம் இப்பதான் வாசித்தோம். அதுல என்ன வாசிக்கிறோம்? அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றான். இந்த ஜெபத்துக்கு எங்க பதில் கிடைக்குது? 38வது வசனத்துல. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி. அப்பொழுது, see this word then is very important. He is posting a request and immediately God is answering then. முதலாவது பார்த்தோம், எவிடன்ஸ் ஆஃப் காட் ஒர்க்கிங் வித் ஹிம். கடவுளோடு சேர்ந்து கடவுள் சொல்றது செய்யறான், கடவுள் அவனுக்கு சொல்றதெல்லாம் செய்யறான், கடவுளா போய் அவனுக்கு ஹெல்ப் பண்றாரு, இதெல்லாம் நடக்குது. இன் ஸ்பைட் ஆஃப் தட் டார்க்னஸ் ஃபெல். தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆன்சர்ட் பிரேயர்ஸ், அது ஒண்ணு. 18வது அதிகாரம் 31வது வசனம். ஜனங்கள் அதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இதுதான் இவனுடைய ஜெபம். முன்னாலே ஜெபம் பண்றான் ஸ்பெசிபிக்கா. he prays very specifically for this. இந்த மக்கள் கண்டிப்பா உம்மை தெரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் எப்படியாவது திரும்ப வேண்டும். அதுக்கான ஒரு பதில் கொடுத்தார் 39. அப்புறம் 36வது வசனத்துல வாசிங்கன்னா, உம்முடைய வார்த்தையின்படி. பாருங்க, 18வது அதிகாரம் 36வது வசனம். கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்று உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். God answered all this prayer. கர்த்தருக்கு விரோதமான எழுப்பப்பட்ட துரோகம் உடைக்கப்படுகின்றது. எல்லாம் அவ்வளவு பேரும் இங்கிருந்து கட்சி மாறி பாகாலை வணங்க முற்பட்டார்கள். அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைத்தெறிய அவனை யூஸ் பண்றார். His prayers were answered. But
In spite of all these things, darkness fell. சகோதரி சகோதரி, நீங்கள் நானும் we have to be very careful in this lawless world. எங்கு பார்த்தாலும் அநியாயம், எந்த இடத்திலே போனாலும் அநியாயம். வீதியிலே, வீட்டிலே, ஆலயங்களிலே, ஊழியங்களிலே, எங்கு போனாலும் தரம் குறைவான சூழ்நிலைகள். There is one small moment, it can rob you, it can make you and me fall. We have to be careful. அப்புறம் பாருங்க, such a man, அத்தகைய மனிதன், such a moment, எப்படிப்பட்ட வேலை? கடவுளோடு நடைபெறுகின்ற ஒரு வேலை தான். அவருடைய ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். மூணாவது, such a matter. such a matter அப்படின்னும் போது என்ன காரணம்? ஒரு சிறிய காரியம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 2வது வசனத்திலே, அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். One, he trembled before Jezebel. எசபேலுக்கு முன்பாக நடுங்கி விடுகின்றான். ஒரு சின்ன காரியம். It came from a woman. இந்த ரெண்டு காரியம் நீங்க கம்பேர் பண்ணணும். அதாவது ஆகாப்ட எப்படி பேசலாம் தெரியுமா? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 17-18 வசனங்கள். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிற நீர் அல்லவா? அப்படி ஆகாப் சொல்லும் போது என்ன பதில் சொல்றான்? இல்ல நான் அல்ல, நீங்க தான் காரணம். அதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகாலை பின்பற்றி போய்விட்டீர்கள், நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே காரணம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றான். ஆனா 19:2 எசபேலினுடைய இந்த சவால் வந்த உடனே இந்த பிராணனை அவனுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக ஓடிவிடுகின்றான். He ran away from God. Darkness fell. Such a small thing. Such a small matter. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு எனக்கும் ஒரு ஸ்மால் மேட்டரா இருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை, ஒரு பிக் மேட்டரா கூட இருக்கலாம். அல்லது நான் நினைக்காத ஒரு காரியமா இருக்கலாம். அல்லது நீங்கள் நானுமாய் துணிகரமாய் கடவுளிலிருந்து டீவியேட் பண்ண ஒரு காரியமா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், சம் மேட்டர் இஸ் தேர். நீங்க நானும் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உம்மை விட்டு நான் நகர்ந்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னா, இருள் என் மேல் விழுவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா, வாட் இஸ் தட் ரீசன் லார்ட்? ஆகாவை பார்த்து தைரியமா பதில் சொன்னவன், நீதானே கலங்க பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன ரொம்ப அழகா பதில் சொன்னவன் எசேபேலுடைய வார்த்தைக்கு ஓடி போயிட்டு என்ன சொல்றான்? நான் சாக வேண்டும், போதும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி 4வது வசனத்துல சொல்லி விடுகின்றார். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒருவேளை ஆர் யூ டிப்ரெஸ்ட், ஆர் யூ டிஸ்டர்ப்ட், போதும் சாமி உண்மை நம்பி பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்து வந்த பாதையிலே இழப்புகள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்து வந்த பாதைகளிலே சில நேரங்களிலே நாம் எதிர்பாராத காரியங்கள் நடத்திருக்கலாம். கருகலான காரியம் உங்களையும் என்னையும் மோதி தள்ளி இருக்கலாம். ஏன் எனக்கு இது ஆச்சு அப்படின்ற ஒரு ஆதங்கம் உங்களையும் என்னையும் ஆட்கொண்டிருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், turn to God. turn to God. இவன் என்ன பண்ணிட்டான்? கடவுளை விட்டு ஓடி போய் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ண பின்பு ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல. ரொம்ப தெளிவாய் சொல்லிவிடுகிறான். A spiritual giant. Now he is kind of contemplating suicide. Enough, Lord. சொல்றதை பார்த்தீங்கன்னா பின்னால் படிக்கலாம். அதை பற்றி சொல்றத பார்த்தா நிறைய ரீசன் சொல்றான். எனக்கு where it is found in such a man, such a moment, such a matter. உயர்ந்த மனிதன், விசுவாசி,
ஆண்டவருக்காக எல்லா சூழ்நிலைகளையும் உயர்ந்து நின்றவன். ஆனா இப்போ ஆண்டவரை விட்டு ஓடி விடுகின்றான். He ran away. சுவாமி, இந்த துர்பாக்கியமான சூழ்நிலைக்கு என்னை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல சரணடையலாம். God will help us. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாவது, how this darkness advanced. இந்த இருள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறிவிடுகின்றது. Like, when darkness comes inside, it is contagious. It spreads. It spreads. என்னாச்சு? இந்த இருளின் தன்மை தன்னை அறியாமலே உங்களையும் என்னையும் கண்டிப்பா மூடிடும். அது வளரும், அது வளர்ந்து கொண்டே போகும். நீங்களும் நானும் வளர்றோமோ இல்லையோ, இந்த இருளின் தன்மை உங்களிலே என்னிலே உள்ள விட்டுட்டு அது வளர்ந்துட்டே தான் இருக்கும். இந்த 1 ராஜாக்கள் 19:4 1 ராஜாக்கள் 19:10 அதே வார்த்தைகளை சொல்கின்றான். என்ன சொல்கின்றான் பாருங்க. 4 அப்படி சொல்லி முடிச்சிட்டான். நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. ஐ எம் நாட் பெட்டர் தேன் மை ஃபாதர்ஸ். அவங்க எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க, அதே கேஸ் தான் நானும் அப்படி டிஸ்கரேஜா பேசுறான். 10வது வசனத்தில், அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தியாய் வைராக்கியமாய் இருந்தவன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கைகளை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணியையும் வாங்க தேடுகிறார்கள். இதுதான் அவன் சொல்ற காரியம். இந்த 2 காரியத்தையும் பேசலாம். இதனால சற்று ஆழமா யோசித்து பார்க்கும்போது இதுல 3 காரியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். 1, sinfulness in sight of God. என்ன சொல்றான்? I am not better than my fathers. நான் என்ன சொல்ற? நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லி விடுகின்றான். என்ன அர்த்தம்? He is ready to blame his unworthiness. தன் புனித தன்மையை குறையாய் கூறுகின்றான். அவங்கள மாதிரிலாம் நான் பக்தர்கள் இல்லை, அவங்களோட சேர்ந்தவன் தான், நானும் அப்படியே போய் விடுகிறேன் அப்படின்னு சொல்கின்றான். You see, when darkness comes, it multiplies. உள்ள வந்துச்சு. இப்போ I am unworthy. கடவுள் இடத்துல நான் பாவம் செஞ்சுட்டேன், அனுமதின்னு சொல்லல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? என்னிடத்துல புனிதத்தன்மையே இல்லை. He sets blame on his unworthiness. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹோப்லெஸ்ஸா பேசுறான். Hope is in vain. நம்பிக்கை வீண் அப்படின்ற ஒரு சூழ்நிலை போய் விடுகிறான். All who went before him failed. எனக்கு முன்னால போனவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? யாரும் நல்லவங்க இல்லை, எல்லாரும் தோற்று போனாங்க அப்படின்னு சொல்றான். எவ்வளோ ஒரு பெசிமிஸ்டிக்கா, எப்படி துணிகரமாய் பேசினவன் அப்படியே கம்ப்ளீட்டா டார்க்னஸ் அட்வான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. Then the sinfulness fell on him. என்ன பண்ணா? The mistake is he ran away. Instead of turning to God, he ran away. Instead of turning to God, he ran away. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் நானும் கடவுளுடைய கிருபையினாலே அவரிடத்திலே திரும்புவதற்கு ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, Lord, I am turning back to you. I am returning. I am coming back. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டு ஒரு பெரிய பாக்கியம். சரி, that's the first thing. 2வது 10வது வசனத்துல, நான் ஒருவன் மாத்திரம் இருக்கின்றேன். This darkness which captures him, அவன் என்ன பண்ணுது? ஒரு தனிமைக்குள்ளாக தள்ளிவிடுகிறது. நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். Loneliness doesn't come from being alone. தனியா இருக்கிறதுனால ஒன்றும் லோன்லினஸ் வந்துடாது. நான் நிறைய ஸ்கூல்ஸ்ல மீட்டிங் நடந்திருக்கேன். ஒரு பிள்ளை என்ன வந்து சொன்னான், அங்கிள் எல்லாரும் சிரிக்கிறதுனால நான் சிரிக்கிறேன் அங்கிள், எனக்குள்ள தனிமை என்னை வாட்டுது. நான் பெரிய குரூப்ல தான் இருக்கிறேன், நல்லா படிக்கிறேன். In spite of all these things, there is loneliness. தனியா இருக்கிறதுனால லோன்லினஸ் வந்துடாது.
இந்த டார்க்னஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்குது. டிஸ்கரேஜ்மெண்ட் மேக்ஸ் us ஃபீல் மோர் ஐசோலேட்டட். ஐயோ அப்படின்ற ஆதங்கத்துக்கு தள்ளப்படும் போது ஏன் எனக்கு இந்த கேள்விக்கு பதில் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு எனக்கே ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வரும்போது we move away from God. இந்த தனிமை, அப்படியே ஐசோலேஷன் அப்படின்னு வரும்போது அடுத்தது உள்ள வர்றது என்ன தெரியுமா? அவன் நம்பிக்கையும் பயமும். ஆகதான் சொல்றான், போதும் கர்த்தாவே, என் வாழ்க்கையை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி எடுத்து போடும். இது இரண்டாவது காரியம். மூணாவது, இந்த 10வது வசனத்தின் மூலமா என்ன பார்க்கிறோம்? he became weary. சோர்வு அவனுக்குள்ள வந்துருச்சு. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆழமா வாசிக்கும் போது இந்த 3 அதிகாரங்களையும் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30-40 வசனம் வாசிக்கும் போது கடவுளோடைய துணையோடு செய்த பெரிய காரியங்களை தனியாய் செய்தான். he did everything alone. இப்ப என்ன சொல்றான்? நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன்னு சொல்றான். வேரினஸ் அவ்வளவு செய்திருக்கான். அவன் செய்த காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா, த ரெக்கார்ட் ஆஃப் ஹிஸ் அச்சீவ்மெண்ட். அவன் அவன் என்ன செய்தான்றது இந்த 30வது வசனத்துல 40வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது 31வது வசனத்துல ஒரு பிசிக்கல் ஹார்ட்ஷிப் இருக்கு. என்ன வாசிக்கிறோம்? 31வது வசனத்துல 18வது அதிகாரம் 31வது வசனம் கடைசியில அவன் 12 கற்களை எடுக்கிறான். those are action words. எடுக்கின்றான். 32ல என்ன பண்ணுகிறான்? பலிபீடத்தை கட்டி அப்படின்னு சொல்லி வாசிக்கின்றோம். உண்டாக்கி, அப்புறம் வாய்க்காலை உண்டாக்கி பலிபீடத்தை கட்டுறான். வாய்க்கால எல்லாம் தனியா செய்யறான். அப்புறம் 33ல விறகுகளை அடுக்குகிறான். 33ல காளைகளை துண்டு துண்டாய் வெட்டுகின்றான். 35ல நீர் பாய்ச்சுகின்றான். எல்லாம் ஹார்ட் ஒர்க். ஏன் அவனுக்கு ஒரு சோர்வு வந்துச்சு? வெரி டயர்ட், ஹார்ட்ஷிப்ஸ். இதுவும் ஒரு காரணம் தான். அது அவன்கிட்ட இருந்துச்சு. 19வது அதிகாரத்துல இந்த 4வது 10வது வசனத்தை வாசிக்கும் போது அவனுக்குள்ள இமோஷனல் ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு. பயந்து ஓடி போகிற சூழ்நிலை, ஃபீலிங் ஆஃப் ஐசோலேஷன். எனக்கு இனிமே யாருமே இல்லை. அப்போ 450 பேருக்கு முன்னால நின்று அவங்களுக்கு டைம் கொடுத்து அவங்கள கேலி பண்றான். பாதாள் ஒருவேளை டூர் போயிருப்பாரு, சத்தமா கூப்பிடுங்க, தூங்கிட்டு இருப்பாருலாம் கேலி பண்றான். இப்போ there is a feeling of isolation. பயம் உள்ளே வந்துச்சு. அப்புறம் பாருங்க, சுய பரிதாபம், செல்ஃப் பிட்டி. ஐயோ நான் மட்டும் பாவம், நான் மட்டும் தான் இருக்கிறேன் அப்படின்னு தனக்கு மேல சுய பரிதாபம் பட பண்ணிக்கிறேன். கடைசியில ஹோப்லெஸ்னஸ்ல கொண்டு விட்டுருச்சு. நான் இருந்து பிரயோஜனமே இல்லை சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்கும்போது it is better we must come to God as early as possible. ஆண்டவரத்தில் இன்னைக்கு நைட்டை திரும்பணும். அப்புறம் இன்னும் பிசிக்கலா பார்க்கும்போது 2 இடத்துல ஓடுறான். முதலாவது கேட்ட உடனே ஓடி வந்துட்டான். எங்க வந்துட்டான்? பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் ஓடி வருகிறான். அப்புறம் அங்கிருந்து என்ன பண்றான்? ஒரு சூறை செடிக்காக ஓடுகிறான். இதெல்லாம் இதை கால்குலேட் பண்ணி கமெண்டேட்டர் சொல்றாங்க 123 மைல் ஓடி இருக்கான்னு சொல்லி. Naturally he felt tired. Now the devil attacks. சோதனை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியா இருக்கும்போது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனியா ஐயோ அப்படின்னு கஷ்டப்படும் போது வர்றதுக்கு வாய்ப்பு. டார்க்னஸ் ஃபெல் ஆன் him. சரி, கடைசியா how he faced it அப்படின்னு சொல்லி நாம் சீக்கிரமாய் பார்த்து முடிச்சு விடலாம். இதை எப்படி அதை ஃபேஸ் பண்றான் அப்படின்னு சொன்னா 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 20-21 வசனங்கள். see how he faced அப்படின்னு சொல்லும் போது God had a different plan. என்ன பிளான்? his prayer was unanswered. No was the answer now.
என்னை எடுத்துக்கொள்ளும் சாமி, நான் யூஸ்லெஸ், ஐ எம் ஹோப்லெஸ், என்னோட முன்னோர்கள் மாதிரி தான் நானும் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லும் போது, God was not willing to answer this prayer. His answer was no. His answer was no. நான் என் நோட்ஸ்ல எழுதியிருக்கிறேன், if God is saying no to our request, it will be a blessing to our lives. ஆண்டவர் நம்மளுடைய ஜெப குறிப்புக்கு நோ அப்படின்னு சொல்லி பதில் கொடுக்கிறார்னா, it will be a blessing to our lives. இங்க வந்து என்னை எடுத்துக்கொள்ளும் சுவாமி, சுவபரிதாபக்கு அடிமையாகி, செல்ஃப் பிட்டிக்கு அடிமையாகி, டேக் மீ அவே லார்ட், ஐ அம் யூஸ்லெஸ், ஹோப்லெஸ். இந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தரவே இல்லை. How nice our God is. How nice our God is. அதற்கு பதில் தரவே இல்லை. அப்புறம் அதை வாசித்து பாத்தீங்கன்னா இந்த பிரேயரை பற்றி அவன் பண்ண ஜெபத்தில் எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில் சொல்லியிருக்கார். 17வது அதிகாரம் 20-21 20-21 அந்த சாரிபாத் தேவியினுடைய அந்த மகன் இறந்து போகும்போது போய் கேட்கிறான், பிரிங் பேக் லைஃப், திருப்பி உயிரை கொடுங்க சாமி. அந்த பையன் உயிர் பெற்று வருகின்றான். God answered prayers. 18வது அதிகாரம் 37வது வசனம், இப்பதான் வாசனம் அத, என்னை கேட்டருளும் கர்த்தாவே. God answer. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்னி வந்தது. He destroys the whole Baal and his group. Prayers answered. Now he faces an unanswered prayer. இப்ப அவன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காம நோன்னு சொல்லி பதில் தர்றார். அப்பதான் நான் எழுதினேன், if God is saying no, it's always good. It's always good. இது நீங்கள் நானும் படிக்க வேண்டிய ஒரு காரியம். ஒரு பக்தர் இப்படியாக எழுதுகின்றார், when we are depressed and when we face failure, God gives us some tokens அப்படின்னு சொல்லி. When we are depressed and when we face failures, disturbed, தோற்று போன சூழ்நிலை, கசப்புக்கு அடிமையா இருக்கிறேன், God gives us some tokens. கடவுள் வந்து எலியாவுக்கு சில டோக்கன்ஸ் கொடுத்தார். என்ன டோக்கன்ஸ்? ஹிஸ் பிரசன்ஸ். எப்படி வந்துச்சு தெரியுமா? எப்படி இதை ஃபேஸ் பண்ணா, ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் அன்ஆன்சர்ட் பிரேயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராக்டிக்கலா கடவுள் டீல் பண்றார். பிராக்டிக்கல் மினிஸ்ட்ரி இஸ் ஹேப்பனிங் தேர். நொந்து போய் 123 மைல் ஓடி வந்து வேரியா சோர்ந்து போய் படுத்து ஐயோ என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்குது தெரியுமா? ரொம்ப அழகா 19வது அதிகாரத்துல 5வது வசனம், 1 ராஜாக்கள் 19:5, ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு போஜனம் பண்ணு என்றான். பிராக்டிக்கலா what he needs is food now. What he needs is food. God didn't send this angel to preach at him. என்ன எலியா 17வது அதிகாரம் 18வது அதிகாரம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? 18 அதிகாரத்துல 30வது வசனத்துல 40வது வசனம் வரைக்கும் தனியா எல்லாவற்றையும் சாதித்தாயே, இப்படி நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன், எடுத்துக்கொள்ளும், ஐ எம் யூஸ்லெஸ் சொல்றியே. நோ பிரீச்சிங் அட் ஆல். God didn't send a rod. ஒரு கோலை அனுப்பி அவனை சீர்திருத்த ஏஞ்சல் அனுப்பவில்லை. அந்த தேவதூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணு அப்படின்னு சொல்லுகின்றான். He gave him sleep, he gave him food. He gave him sleep, he gave him food. 2வது வரான் வந்து he gave him food, he drank நல்லா குடிக்கிறான், நல்லா நிரம்ப சாப்பிட்டு திருப்தியா தண்ணி குடிச்சு முடிக்கிறான். He gave him sleep again. Leisure and sleep. இது கண்டிப்பா பிராக்டிக்கல் மினிஸ்ட்ரியில தான் நடக்கணும். நீங்க ஒருவேளை நீங்கள் நானும் யாராவது இப்படி டிப்ரெஸ்டா ஒரு பாவமா அடிபட்ட சூழ்நிலை இருக்கவங்களுக்கு போய் ப்ளீஸ், we should not preach at them. We should not preach at them. But God is willing to take care of us. இங்க வந்து அவனுக்கு முதலாவது தேவையானது வந்து சாப்பாடு. நம்ம என்ன பண்ணோம்? அப்படிப்பட்ட சூழ்நிலை, அப்படிப்பட்ட மினிஸ்ட்ரிக்கு உங்களை என்ன ஆண்டவர் யூஸ் பண்ணா,
we must prayerfully listen to them. Listening is a big ministry. Listening is a very big ministry. Listen to him quietly. Pray with him. அவர்களோடு, பாதிக்கப்பட்டவர்களோடு ஜெபம் பண்ணுதல். Pray for him. That is different. வெளியே வந்து வீட்டுக்குள்ள கூட ஜெபம் பண்ணிக்கலாம். But pray with him. அவனுடைய அங்கலாய்ப்போடு, அவனுடைய இழப்போடு சேர்ந்து ஜெபித்தல். இது பிராக்டிக்கலா செய்ய வேண்டிய காரியம். That's what God does. இந்த இருளை அவன் மேல விழுந்து அது அட்வான்ஸ் ஆக how he faced it? God sent an angel. அது பிராக்டிக்கலா அவனுக்கு அதான் நடத்துறாரு. That was a practical ministry. ரெண்டாவது, there was a personal message. 9வது வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. See this. This is the criteria today. Personal message comes through God's word. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. நீங்க இந்த 3 அதிகாரத்துல பார்க்கும்போது 17வது அதிகாரம் 2வது வசனத்துல பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, 17வது அதிகாரம் 8வது வசனத்துல பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அப்புறம் 18வது அதிகாரம் 1 வசனத்துல அநேக நாள் சென்று 3 வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு முன்பாக உன்னை காட்டு. இங்க போய் ஒளிஞ்சிருந்தான், அங்க போய் கஷ்டப்பட்டு இருந்தான், பஞ்சத்துல இருந்தான். இந்த 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் காட்டு அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. இன்னைக்கு நீங்கள் நானும் டிஃபீட்டடா when we undergo some difficult situation, darkness, ஏன் சுவாமி எனக்கு இந்த கஷ்டம், அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது go to God's word. Go to God's word. Turn to God. Open God's word. God will give you and me a personal message. Personal message. என்ன சொல்றாரு அவனை பார்த்து ரொம்ப அழகா, இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? 123 மைல் அப்பால் வந்தான். What do you have to do here? What a personal message it is. What a personal message. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. யோனாவை பற்றி பார்த்தோம். என்னை எடுத்துக்கொள்ளும் சுவாமி. God's word again was very clear. Go there. It was a very personal message. Sister Evans அப்படின்னு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க வந்து she worked among depressed, she worked among very poor people. அவங்களோட எழுதுறாங்க, when darkness fell over me, I was incapable to do anything. Sin captured me. Everywhere it was darkness. But I took my Bible and went out and laid myself down. 40 homes ஆரம்பிச்சாங்க ஜெர்மனியில், ஃப்ரைடன் ஷார்ட் அப்படின்ற இடத்துல. சிஸ்டர் ஈவா, டெஸ்பரேட்னஸ். அவங்க எழுதுனது, I took my Bible and went out and laid myself down. அப்படியே சாஷ்டாங்கம் வந்துட்டேன். 11வது வசனத்தை வாசித்தோம்னா, 11வது வசனம் எழுதுமா இருக்கு, இவன் 10வது வசனத்துல புலம்பி தள்ளுறான். புலம்பி சொன்ன 10வது வசனத்துல 11வது வசனத்துல, அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில். This is the personal message. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி ஒரு கேள்வி வந்துருச்சு, உனக்கு என்ன காரியம் இங்கன்னு. பதில் சொல்றான், நான் தோற்று போனவன் சாமி, நான் மட்டும்தான் மீதியா இருக்கிறேன், என்னையும் கொல்ல இப்போ ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, என்னை எடுத்துக்கிறோம். சுய பரிதாபத்திற்கு அடிமையாகி விட்டான். அப்ப கர்த்தர் பதில் சொல்றாரு, அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ அப்படின்னு சொல்லி 3 காரியம் நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பெருங்காற்று வருது, கர்த்தர் அங்கே இல்லைன்னு வாசிக்கின்றோம்.
ரெண்டாவது பூமி அதிர்ச்சி வந்துச்சு, கர்த்தர் அங்கே இல்லைன்னு வாசிக்கின்றோம். மூணாவது ஃபயர் வந்துச்சு, கர்த்தர் அங்கே இல்லைன்னு சொல்லி வாசிக்கின்றோம். ஒருவேளை பெரு காத்து அடிக்கும் போது கர்த்தர் அங்க வரமாட்டாருன்னு சொல்ற, தட் இஸ் நாட் த மீனிங் ஹியர். இவனுக்கு இந்த மூணு டிராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் என்ன வரல? கர்த்தர் அங்க இல்லை. பெருங்காற்று அடிக்குது, பர்வதங்களை பிளக்கிற மாதிரி அடிக்குதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். பூமி அதிர்ச்சி வருது, நெருப்பு வருது, கர்த்தர் அங்கே இல்லை. எலியாவுடைய வாழ்க்கையை 17-18 வாசித்து பாத்தீங்கன்னா, what all he did was very dramatic. ப்ராபப்ளி எலியா அப்படி ஒரு டிராமா மாதிரி எல்லாம் ஆகணும், அப்படி படா சக்குன்னு இருக்கணும், அப்படி ஒரு ஒரு அற்புதமா நடக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாலும் என்னமோ தெரியல. ப்ராபப்ளி எலைஜா எக்ஸ்பெக்டட் dramatic ரெவலேஷன். ஆனா அடுத்து என்ன திரும்ப வாசிக்கிறோம்? அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று, அதை எலியா கேட்ட பொழுது. ஒரு கமெண்டர் எழுதுறாரு, there was whispering, there was முறுமுறுக்கிற சத்தம் தான். In a still small voice, in quietness, he could understand God's word. இன்னைக்கு கிறிஸ்தவ ரீதியில அமைதியை நாம் தொலைத்து விட்டுருக்கிறோம் நிறைய நேரத்தில். we don't have time. அப்படியே நம்ம கலந்து கொள்ற நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சத்தமான நேரம் தான். இட் இஸ் ஓவர் ஷவுட்டிங் சம்டைம்ஸ். ஏன்டா இப்படி சத்தம் போடுறாங்க அப்படின்லாம் யோசிக்கிறோம். God can speak to us through that also. But in Eliya's case, எலியாவுடைய முன்மாதிரியில காற்றுல இல்ல, பூகம்பத்துல இல்ல, நெருப்புல இல்ல, ஒரு மெல்லிய சத்தத்துல, in a still small voice God spoke to him. அப்பதான் அந்த மெல்லிய சத்தம் மற்றவர்களை காட்டிலும் வல்லமையானதாய் திகழ்ந்தது அவனுக்கு. அதுக்கப்புறம் இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்ற சத்தம் அவனுக்கு திருப்பி உண்டாயிடுச்சு. அந்த மெல்லிய சத்தத்துல, ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ்ல, God is asking him once more the same question. அப்போ திருப்பி அவன் அதே பதில் தான் சொல்றான். 14ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரர் உடன்படிக்கையை தள்ளி விட்டார்கள், உங்களுடைய பலிபீடங்களை இடித்து கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் என் பிராணையும் தேட வருகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அப்படின்னு சொல்லி திருப்பி ஆரம்பிக்கின்றேன். So there was a personal message. What are you doing here? Come out and stand here. Feel my presence. I want to talk to you. இதான் பர்சனல் மெசேஜ். அதுக்கப்புறம் பாருங்க, 15ஆவது வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் 17 வரைக்கும் வாசிக்கும் போது there is a purposeful mission. 15ஆம் வசனத்துல மினிஸ்ட்ரி கண்டினியூ பண்றாரு. 123 மைல் இங்க தப்பா ஓடி வந்துட்டான். அவனை பார்த்து 15ல என்ன சொல்றாரு? கர்த்தர் அவனை பார்த்து 3 காரியங்களை சொல்றாரு. 15-16ல ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, 15ல வாசிக்கிறோம். 16ல நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. 16ல சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்நானத்தில் தீர்க்கனாக அபிஷேகம் பண்ணு. 15ல என்ன திரும்ப வாசிக்கின்றோம்? வனாந்தரத்துக்கு திரும்பி போ அப்படின்னு சொல்றார். Go return to finish your work. Go back. Go return to finish your work. 123 மைல்ஸ் இப்படி வந்துட்டான். ஒரு மெல்லிய சத்தத்துல அவனை மீட் பண்ணி, come back, go return, and there is ministry for you. இந்த 3 காரியத்தை சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் கடைசியா பார்க்க போனீங்கன்னா, என்னை எடுத்துக்கொள்ளும் சுவாமி, என்னை சாகடிச்சிருங்கன்னு சொல்றான். அல்டிமேட்லி he didn't die at all. He was taken alive. உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகின்றான் பின்னாலே. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த மாலையில
there is a solution for this darkness. இந்த இருளுக்கு, இந்த பாதகத்திற்கு ஒரு அழகான வழி உண்டு. அது ஒரே ஒரு வழி. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. The personal message is open God's word and God will speak. The message would be return. திரும்பி வா, திரும்பி போ, நான் உனக்கு உன் மூலமாய் செய்ய வேண்டிய காரியங்களை நான் அங்கே உனக்கு காட்டுவேன். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் நானும் இந்த மாலையில எலியாவை போல நம்ம ஒரு பெரிய பக்திமானா இல்லாம இருந்தா கூட, the experience we undergo sometimes, it's darkness, it's disturbances, depression, வீட்டுல வேலையில எந்த ரீதியில இருந்தாலும் சரி, God is willing to walk close with you. The message is, I will practically help you. அப்படிதான் அதை ஃபேஸ் பண்ணும். Put our trust on him. There is God's word for us. ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி திரும்பி வா. இதற்கு அடிபணிய முற்படுவோம் என்றால் கடவுள் உங்களையும் இனியும் உபயோகப்படுத்தி நம்மை பலருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், ஆண்டவருடைய பிரஜையாய், ஆண்டவருடைய மெசஞ்சரா, you and I will become a messenger of good news through different channels. உங்களை என்ன ஆண்டவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்த முடியும். போதும் கர்த்தாவே, நான் தனிமையா இருக்கிறேன், முதல்ல இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லலாம். ஆண்டவருடைய பதில் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி நீ திரும்பி வா, திரும்பி போ. I have a job for you. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலையிலே சுவாமி, எலியாவினுடைய வாழ்க்கை நடந்த சம்பவங்களை எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி பார்க்கும்போது ராஜா, we have allowed darkness to fall on us so many times. We have deviated from you. உம்மை விட்டு நகர்ந்து போய் இருளை எங்களுக்கு சொந்தமாக்கி இருந்திருக்கு. உம்மை விட்டு தூரமாய் போய் இருளை ஆட்கொள்ள நாங்கள் எங்களை விட்டிருக்கலாம் சாமி. இந்த மாலையில யாரா இருந்தாலும் கர்த்தாவே, ஒருவேளை இஃப் we are away from you, இருளுக்கு நெருங்கி வாழ்வோம் என்றால், நாங்கள் பார்த்ததுபடி ராஜா, டார்க்னஸ் will always advance. நாங்க பயபக்தியோடு ஆண்டவரை எங்களை தாழ்த்துடைய கருத்தை கொடுத்து உன் பக்கம் திரும்ப நாங்கள் காத்திருக்கிறோம். தேவனே, நீர் எங்களோடு கூட தொடர்ந்து பேசும், எங்களை வழிநடத்தும், உங்களுடைய பிள்ளைகளா எங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.